11ஆம் நூற்றாண்டில் சோழ ராஜ்யம் எல்லைகள் தாண்டி தெற்கு திசை எங்கும் பரவிய காலகட்டத்தில் பேராட்சிகளின் ஆதிக்கம் அறியாத ஒரு அழகிய மலை கிராமத்தில் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தனர். அதில் ஒருவன் மட்டும் தன் வாழ்க்கையை வேறு ஒரு பரிணாமத்தில் பார்த்தவன் அதன் உள்ளர்த்தங்களை அறிய நினைத்து அதை தேடி பயணிக்க முடிவு செய்தான். பல இன்னல்களை சந்தித்து அதை அஞ்சாமல் எதிர்கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தான். அந்த பயணத்தில் பல சரித்திர நிகழ்வுகளையும் கண்டான். கடல் சூழா திசையை நோக்கிச் சென்றான். தொடக்கமும் முடிவும் இல்லாத மாபெரும் மலைத்தொடரைக் கண்டு வியந்தான். அதை நோக்கி பயணிக்கும் போது உணவின்றி துவண்டு போய் மயங்கினான். அந்நிலையில் அங்கு வந்த ஒரு துறவி அவனுக்கு அடைக்கலம் தந்து மொழிகளையும் மதங்களையும் தாண்டி ஆதி அந்தமும் அறியச் செய்தார். அவன் தேடலுக்கான அர்த்தத்தை அறிந்து பல தேசங்களையும் கண்டங்களையும் கடந்து பல மொழிகளையும் கலைகளையும் கற்று பல மக்களின் நம்பிக்கைகளையும் உணர்ந்தான். பல மொழிகளில் எழுதப்பட்ட அரிய புத்தகங்களை கற்று வாழ்க்கையின் மெய்ப்பொருள் அறிந்தான். நடந்த இதிகாசங்கள் திரும்பவும் நடக்கக்கூடும் என்று அறிந்தவன் ஆரம்பித்த இடத்திற்கே வர நினைத்தான். பஞ்சபூதங்களின் ஆற்றலால் நிகழ்காலத்தை கொண்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய காலச்சக்கரமாய் அமையும் என நம்பி ஒரு புத்தகத்தை படைத்தான். இவ்வுலகில் அவன் பயணம் முடியும் என அறிந்தவன் அந்த புத்தகத்தை ஒரு சாமானியனிடம் நீ திருப்பும் பக்கம் உன் வாழ்வின் திசையை காட்டும் என்று கூறி ஒப்படைத்துவிட்டு மோட்சத்தை தேடிச் சென்றான். பல வருடங்களுக்கு பிறகு இந்த புத்தகத்தின் சக்தியை அறிந்து கொண்ட மன்னர் அதை தன்வசப்படுத்தினார். அவர் படித்த முதல் வாக்கியத்தின்படி நீண்ட நாள் புத்திர வாக்கியம் இல்லாத அவருக்கு ஒரு இளவரசர் பிறந்தார். புத்தகத்தின் மகிமையை அறிந்தார். ஒரு நாள் இரவு ஒரு துர்க்கனவு கண்டு புத்தகத்தை எடுத்து படித்தார். பேரழிவு வரப்போவதை அதன் மூலம் அறிந்தவர் அதை ஆராய்ச்சி செய்த போது அந்த புத்தகத்தின் பின்னுள்ள ஒரு குறிப்பை கண்டார். கலியுகத்தில் நடக்கப் போகும் அழிவுகளை பஞ்சபூதங்களின் சக்திகளை கொண்டு கணிக்க முடியும் என உணர்ந்த மன்னர் சபையின் வல்லுநர்களுள் 5 தேர்ந்தெடுத்து போரில் வெற்றி பெற திட்டம் தீட்டினார். இதை அறிந்த மக்கள் அச்சமடைந்தனர். அந்த புத்தகத்தை தீய சக்தி என நினைத்து அதை அழிக்க முயன்றனர். மன்னர் அஞ்சியவாறே போர்ப்படை சூழ்ந்தது. தன் தலைமுறைக்கு பின்னும் அந்த புத்தகத்தை பாதுகாக்க நினைத்த மன்னர் அரண்மனையின் ரகசிய வழியின் மூலமாக தன் மகன் மற்றும் மனைவியிடம் புத்தகத்தை ஒப்படைத்து அனுப்பி வைத்தார். அந்த புத்தகத்தின் பயணம் தொடர்ந்தது. வைகரையாமம் தெளிந்த கருமை, பொன்மஞ்சள் பூசி முகம் காட்டும் பூக்கள், வெண்காந்தல் பேசிடும் சிகப்பு வெட்கம், கயிற்றை தொலைத்த வெண்மேகப்பட்டம். பசுமை காடுகளின் பச்சில முத்தம், தூரக்குருவிகளின் சினுங்கல் சத்தம், கொஞ்சல் சத்தம், அலையாய் திரள்வாய் கரையாய் விரிவாய் நீலப்பெருங்கடலே, எல்லாம் கண்முன் நிறுத்ததும் காட்சி துளியாய். ஹேய் ஜோஜோ, எந்த பக்கம் போலாம்?
So it's Bangalore. Let's find a partner for you, Jojo. டெம்போ 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 யார் மிஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். Again, once more from the top. 1 2 3 4. இதன் மியூசிக் ஷீட் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கியான்னு கேட்டேன். பீட் என்ன? 1 2 3 4. இத மெயின்டைன் பண்ண முடியாது உன்னால? Again. 1 2 3 4. வாவுடா வாவுடா டேய் வாவுடா 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 எங்க இந்திரா புடிச்சவன டேய் ஃப்ரீயா விடுறா 6 டைம் டூட் உனக்கு எல்லாம் ஸ்டுடியோ வேற சரி என்ன ஏதன் ஏய் சைக்கோடா நீ ஏன் அப்படி கத்திட்டு இருக்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை மணி 11 கூட ஆகல குடிச்சா சாவ போற இப்படி குடிச்சிட்டு கத்திட்டே இருந்தா கடைசி ஒருத்த கூட வர மாட்டான் ஏன் அதெல்லாம் உன்னால மியூசிக் போட முடியாது என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்கோ என் மியூசிக் பத்தி பேசின மூஞ்சி உடைச்சிடுவேன் டேய் நீ எவனுக்கு அடங்க மாட்டியா சரி அங்க எல்லாம் வெயிட் பண்றானுங்க வந்து ஒழுங்கா நல்லா பேசு எல்லாம் செம்ம மூட் அவுட் டேய் அந்த ஜீவிகா கிட்ட பேசுன யார் அவ? அதான்டா அந்த வாலண்டியர் பொண்ணு கேன்சர் சாட்டிக்கா பேசல அவ பேசுறேன் சாப்பிடு. தேங்க்யூ அங்கிள். ஆமா நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஃப்ரெண்டு பர்த்டேக்கு வரும்போது கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டீங்களா? அங்கிள் gift வாங்குறதுக்காக வச்சிருந்த காசை தான் உங்க பொண்ணு பிடிக்கி ஆல்ரெடி தானம் பண்ணிட்டா. இது வரைக்கும் அவ கையில இருந்தா கொடுத்துட்டு இருந்தா, இப்ப அடுத்தவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளா? நல்லா இருக்கு. அப்பா மொக்க போடாதப்பா. எவ்வளவு சாப்பிடுவ? பெங்களூருக்கு போக 50,000 ரூபாய் கேட்டேன்ல, அது என்னாச்சு? 50,000 என்னமா 50,000? இந்தா 1,00,000 ரூபா கூட எடுத்துக்கோ. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எல்லாரும் அவங்க பர்த்டேக்கு தான் தானம் பண்றாங்க. ஓம் பர்த்டேக்கு இந்த காசை உனக்காக செலவு பண்ணிக்க. ஓகேப்பா, ஃபுல்லா குடிச்சிட்டு நல்ல பார்ட்டி பண்ண போறேன். ஆமா எதுக்கு திடீர்னு பெங்களூர்? கான்சர்ட்னு சொன்னல, மறந்துட்டியா? அட என் பொண்ணு கான்சர்ட்லாம் போறாளா? அதுவும் சேரிட்டிக்காக தான். அதானே பார்த்தேன். அப்ப இந்த 1,00,000 ஸ்வாஹா. யார்கிட்ட பேசியிருந்தேன் தெரியுமா? கமிஷனர் கிட்ட. நீ ரிலீஸ் பண்ண நியூஸ்னால எனக்கு பிரஷர் மேல பிரஷர். கெவன் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. நான் என்ன சார் பண்ணேன்? சமீரா, நீ பப்ளிஷ் பண்ண இன்ஃபர்மேஷன் எவ்வளவு சென்சிட்டிவ் ஆனது, அதுவும் நம்ம கம்பெனியோட ஒபிஷியல் வெப்சைட்ல. பப்ளிக் ரிலீஸ் பண்றதுக்கு தானே சார் இவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். வெளியூர்ல ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ பொலிட்டிக்கல் பிரஷர். ஒரு ஜேர்னலிஸ்டா வந்தப்பவே இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே சார் வந்தோம். இந்த டார்க் வெப்பால நம்ம சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. ஹியூமன் டிராபிகிங், ட்ரக்ஸ்னு எல்லா தப்பான விஷயமும் அங்கதான் நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சாகணும் சார். சமீரா, டோன்ட் பி ஓவர் டிராமாட்டிக். புரிஞ்சுக்கோ, இதுதான் இன்னைய ஜேர்னலிசம். அதனால்தான் சார் இப்படிப்பட்ட ஜேர்னலிசம் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எங்க வேலைக்கு போனாலும் கண்டிஷன்ஸ் அப்ளைங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள இருந்துதான் ஆகணும். ஒரு இண்டிபெண்டன்ட் ரைட்டர் எந்த கட்டத்துக்குள்ளேயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே சார். வாட் டு யூ மீன்? எஸ்,
ஐம் ஒர்க்கிங் ஆன் அ புக். இட்ஸ் அ சர்ப்ரைஸ். கண்டிப்பா புக்கை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் காப்பியோட உங்களை வந்து பார்க்குறேன். It's a charity concert. Please come. தீராத உன்னிசையே தீமூட்டும் உன்னழையே நானே இல்லாத நானாய் உன்னாலே ஆனேன் உயிரே. கண்ணீரின் ஆழத்தில் கண் கொண்ட காயத்தில் விண்மீன்கள் வாசத்தில் உன்னை நான் பார்ப்பேனே. காணாத தேசத்தில் கேட்காத தூரத்தில் அன்பே நீ போனாலும் உன்னை நான் சேர்வேனே. உன் பார்வை உரசாத எல்லைக்குள் நான் இல்லை. உன் பார்வை உரசாமல் என் காலை பொழுதில்லை. நெஞ்சத்தை அடியோடு ஈர்க்கின்ற பெண்ணே நீ என்னை தாக்கும் முசுராலியே. முசுராலியே. என் காற்றிலே சுமைதான் கூடுதே. என் தோளிலே தனிமை காயமே. தொலைந்த நாட்கள் திரும்புதே. உதிர்ந்த நேசம் மலருதே. கசையும் இறகாய் இழகுதே. திசையும் திறந்து அழைக்குதே. தீராத உன்னுறவே தீமூட்டும் உள்ளுணர்வே. நீலம் இல்லாத வானம் என்னாலும் இல்லை உயிரே. உன் பார்வை உரசாத எல்லைக்குள் நான் இல்லை. உன் பார்வை உரசாமல் என் காலை பொழுதில்லை. நெஞ்சத்தை அடியோடு ஈர்க்கின்ற பெண்ணே நீ என்னை தாக்கும் முசுராலியே. 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 Brilliant, brilliant. Amazing. சான்ஸே இல்லைல்ல. Out of the world. What's his name? Aiden from Chennai. You want to meet him? You know him? Organizer. Can you arrange a meeting with him? So, can you fill this up? Hi, I'm Jeevika. Hi, Samira. The show was really good. Do you want to meet him too? Sure.
Why Can not? you also fill this up? Charity-kaga, guys. Thanks. ஹாய் Hi. யாரு? இவங்க தான் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஹாய். ஹாய். Hi. Hi. You were really Thank good. you. That was really deep. Hard to find genuine emotions and you wrote the lines by yourself? Yes. You've been through enough, I guess. Can empathize with you. One song and you know me already. No. I didn't mean to offend you. It takes one to know one. Someone who has really seen pain. And you are? Samira. உங்க யாருக்கும் தமிழ் தெரியாதா? இல்ல தமிழ் தான். சென்னை தான். அப்புறம் எதுக்கு இவ்ளோ சீன்? செந்தமிழே பாராட்டலாமே. ப்ரோ உங்க பாட்டு அப்படியே கேட்டே இருக்கு ப்ரோ. கை விடுங்க. கைனா ப்ரோ கை. இங்க ஏதாவது மீட்டிங் போயிட்டு இருக்கா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல. பண்ணாலும் பரவாயில்ல. நான் தர்ணா. நீங்க? தர்ஷன். ஓகே. நீங்க? ஐம் ஜீவிகா, இந்த ஈவென்ட்டோட ஆர்கனைசர். அதுக்கு நீங்க? என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல. எங்க அப்பா கிளாஸ்ல அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? I'm a traveler. ஓ டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? டிராவலிங். நீங்க செம்ம ஸ்பீடா போவீங்களோ? இல்ல, not racing, just traveling. ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும் போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. ஓகே. நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். ஃபென்டாஸ்டிக் ப்ரோ. கை விடுங்க. நீங்களும் டாடி ஸ்பான்சரா? இல்ல நான் இன்டர்நெட்ல டிராவல் லாக் எழுதுறேன். யாரும் பெருசா போத இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த போட்டோஸ் எடுத்து அதை டிஸ்கிரைப் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு மக்கள் வரவேற்கிறாங்க. டிராவலாக் எந்த நேம்ல எழுதுறீங்க? டு ஸ்கை அண்ட் பியாண்ட். ஹிமாலயாஸ் பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதிருந்தீங்கல்ல, செம்மையா இருந்துச்சு. நல்ல இன்ட்ரிகேட் டீடைலிங் பண்ணிருந்தீங்க. யூ ஆர் குட். தேங்க்ஸ். நீங்க என்ன பண்றீங்க? ஐம் a writer. நாட் yet. இப்போதான் ஜாப் குவிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் புக் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். என்ன மாதிரி புக்கு? மோஸ்ட்லி இன்டென்ஸ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஐ ஹேவ் சம் கண்டென்ட், பட் அதை எப்படி சேர்த்து நாவலா மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். Sounds interesting. சான்ஸே இல்லல. Are you guys serious? ஒரு ரைட்டர், ஒரு டிராவலர், ஒரு மியூசிஷியன், ஒரு வெட்டி பையன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. வெட்டியா இருக்கிறதுதான் இருக்கிறதுலயே கஷ்டம். அது இல்லங்க, உங்களை மாதிரி டிஃபரெண்டான கேரக்டர்ஸை மீட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அதுவும் என் பர்த்டே அன்னைக்கே மீட் பண்றதுல. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. அப்போ ட்ரீட்? சரி நான் கிளம்புறேன். I'm really tired. ப்ரோ ட்ரீட்னா எங்க எஸ்கேப் ஆவறீங்க? இல்ல அப்படி இல்ல. I'm just a little tired. I'm ப்ரோ heading home. எப்படியோ போய் சரக்கு தான் அடிக்க போறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் எங்க அடிங்க? ஏன் ட்ரீட் ப்ரோ? மை டாடி ஸ்பான்சர் ப்ரோ. நவ கான்சர்ட் முடிஞ்சுல, வாங்க ப்ளீஸ். Okay. எங்க போறோம்? ஓகே, ஐ நோ a place. Guys, it was a wonderful evening. Totally unexpected. Should keep in touch. சரியா? நான் அப்படியே கிளம்புறேன். Yeah, even I'll make a move. என்னது கிளம்புறீங்களா? இப்பதான் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கோம். அதுக்குள்ள எங்க போறீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? நீங்க வேலையை விட்டுட்டீங்க. நீங்க வாழ்க்கை ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டே இருக்க போறீங்க. சோ ஒரு நாள் சில் பண்றதுல தப்பு இல்ல. ப்ரோ நீங்க என்ன ப்ரோ ஏதோ ஐடி கம்பெனில வேலை பாக்குற மாதிரி கிளம்புறேன்னு உட்காருங்க ப்ரோ. ப்ரோ உங்க நம்பர் தாங்க. நான் மொபைல் யூஸ் பண்றது இல்ல. ப்ரோ இங்க தான் எங்கேயா வச்சிருப்பீங்க ப்ரோ, கொடுங்க ப்ரோ. இதுல யார் விளையாட போறா? நான் மொபைல் யூஸ் பண்ணி ஒரு 8 வருஷம் ஆகுது. என்னது 8 வருஷமா மொபைல் இல்லையா? அப்ப எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா? எங்கேயாவது தொலைஞ்சு போனாதான் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். இட்ஸ் பிரில்லியன்ட். யூ லைக் a birdல கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைதான், பட் எப்படி முடியும்? What's stopping you? உங்களுக்கு என்ன ஆசையோ அத கண்டிப்பா தேடி போணும். Not everyone has the privilege of getting lost. நிறைய பண்ண வேண்டியது இருக்கு வாழ்க்கையில. ப்ரோ அப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணனும்னா எது காண்டாக்ட் பண்ணும்? அப்ப நம்ம யாரும் திரும்ப மீட் பண்ண போறதே இல்லையா? கண்டிப்பா மீட் பண்ணுவோம். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. எங்க, எப்போ, எப்படி? நாம எல்லாரும் மனசார மீட் பண்ணணும்னு நினைச்சோன்னா கண்டிப்பா மீட் பண்ணுவோம். சரி ஓகே, இப்போவும் தொலைஞ்சு போக போறீங்களா இல்ல ஏதாவது பிளான் இருக்கா? பிளான் இருக்கு, பட் ஒரு 6 years இருக்கும். ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. ஒரு ஆள் மட்டும் நடந்து போகக்கூடிய ஒரு ஒத்தையடி பாதை, அப்படியே 2 பக்கம் ஒரு 1000 அடி பள்ளம் இருக்கும். அப்படியே நம்மளை சுற்றி மேகம் மிதந்துட்டு இருக்கும். அது மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். வாவ். அப்படியே அந்தரத்தில் மிதக்கிற மாதிரி. அங்கே நின்று அந்த சன்செட்டை பார்க்கும்போது what a feel, you know. I can say that's closest to heaven on earth I have seen. அது ஒரு
தனி போதை. அங்க உட்கார்ந்து ஒரு கட்டிங் சாப்பிட்டோன்னு வச்சிங்களே ப்ரோ, சரக்கு இங்கே வாங்கிட்டு போறோமா இல்ல அங்க கிடைக்குமா? அந்த மரம் பக்கத்துல ஒரு டாஸ்மாக் இருக்கு, நல்லா ஊத்தி குடிங்க. கைஸ் ஐ மீன் நானும் வரேன் ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை யாரையும் கூட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே. ஏன் புல்லட்டை விட்டு நான் தனியாக அங்கேயும் போனதே இல்லை. நீங்க ஃப்ரண்ட்ல பைக்ல போங்க, நாங்க அப்படியே பின்னாடி கார்ல வரோம். அப்போ ஓகே. கைஸ், சீரியஸா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நோ நோ நோ, எனக்கு 1 monthல கான்சர்ட் இருக்கு. ஐ காண்ட், ஐம் சாரி. உங்க கான்சர்ட்னால தான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம். நீங்க வரலன்னா எப்படி? நீங்க வரணும். நீங்களும் வாங்க. I'm going to the restroom. Will you? இல்ல எனக்கு வரல. I'm sure you do. Come. அப்படியே மேல போய் மாட்டிட்டா நீங்க பார்த்து கூட்டி வந்துருவீங்களா? ஹே, என்ன விளையாடுறியா? இப்போதான் மீட் பண்ணிருக்கேன், அதுக்குள்ள இவன் கூட டூர்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்க? Are you really that stupid or just acting like one? Hello, I'm not stupid, okay? I know people and I believe in my intuition. நானும் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட டூருக்கு எல்லாம் போனதில்ல. But somehow I trust them. நீங்க ரைட்டர்னு சொன்னீங்க, எதுக்கு இவ்ளோ சின்னதா யோசிக்கிறீங்க? நிறைய விதமான மக்கள் இருக்காங்க ஜீவிகா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. உங்களை மாதிரி நெகட்டிவா தான் ஜட்ஜ் பண்ண கூடாது. Just look at them. I find them genuine, don't you? I just wanted you to be a little careful. உங்களுக்கு என் மேல அவ்ளோ அக்கறைனா என் கூட வாங்க. At least take care of me. I've never done anything like this before. இவ்ளோ யோசிக்க வேண்டாம். Please come with me. Okay. வருதா? No no. சரி வாங்க போலாம். Yes, in. She is also in. அப்படி போடு. இந்தா. குக்குவனம் குயில்களும் இசையென மாறி போகும் விண்வழிகள் மண்ணழகில் வந்து வந்து தூவாதோ வா தன்னதியே நீதான் வாழும் வழியாய் ஓடுகின்றாய் வா தன்மதியே நீதான் போகும் துணையாயாகின்றாய் மௌனங்களே மொழிகளா மௌனங்களே புரிதலா மொழி துறந்து மனமறிந்து உறவுகளும் வளராதோ வழிந்து ஓடும் நதிகள் கூட மகிழ்ந்து ஆடும் மண் பெண்ணே மலர்ந்து ஆடும் மலர்கள் கூட இணைந்து ஆடும் என் நண்பே. காற்றின் வழி மேகமாகின்றோம், மாற்றங்களில் மீண்டும் வாழ்கின்றோம். என் எண்ணங்களில் மறைந்தே வாழும் வண்ணங்களும் நிறைந்தே பாடும் நெஞ்சங்களும் பறந்தே போகாதோ மௌனங்களே மொழிகளா மௌனங்களே புரிதலா மொழி துறந்து மனமறிந்து உறவுகளும் வளராதோ வழிந்து ஓடும் நதிகள் கூட மகிழ்ந்து ஆடும் மண் பெண்ணே மலர்ந்து ஆடும் மலர்கள் கூட இணைந்து ஆடும் என் நண்பே. குக்குவென குயில்களும் இசையென மாறி போகும் விண்வழிகள் மண்ணழகில் வந்து வந்து தூவாதோ மௌனங்களே மொழிகளாம் மௌனங்களே புரிதலாம்
மௌனங்களே மொழிகளா மௌனங்களே சமீரா ம் வேலையை விட்டீங்க சரி, ம் ஆனா நீங்க ஜேர்னலிசம் எழுதிட்டே பண்ணிருக்கலாமே. புக் எழுதுறதும் ரீசன் தான், பட் அதனால இல்லை. ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம். நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான். என்ன சென்சிட்டிவான நியூஸ்? மொத்தம் எத்தனை பொண்ணுங்களை கடத்துறாங்க, அதில் எத்தனை பேரை போலீஸ் ரெஸ்கியூ பண்ணுறாங்க, இந்த டேட்டாவை ஸ்டேட் லெவலில் எடுத்து வச்சிருந்தோம். அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அஃபிஷியல் பேஜ்லேயே நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். செம்ம சீனு, சான்ஸே இல்ல. என்ன சான்ஸே இல்ல? யாராவது சும்மா வெட்டியா இருக்க முடியுமா? உண்மையை சொல்லுங்க ப்ரோ, என்னதான் உங்களோட பேஷன்? ப்ரோ யோசிச்சு பார்த்தேன் ப்ரோ, அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. கண்டிப்பா ஏதாவது இருக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு கார் தான் எல்லாமே. கார்னா ஒரு வெறி. ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டும் போது உள்ளுக்குள்ள ஒரு அடர்னல் ரஷ், ஒரு இட்டர்னல் ஃபீல். அதை எதனாலையும் ஈக்குவல் பண்ண முடியாது. எங்க அம்மா தான் என்னை பத்தி நெகட்டிவா யோசிச்சு யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. உங்க அப்பா? எங்க அப்பா ஒரு பெரிய மல்டி மில்லியனர். என்னை பத்திலாம் ரொம்ப யோசிக்க மாட்டார். நான் எது பண்ணாலும் வேஸ்ட் அப்படின்னு ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாரு. அதனால வாழ்க்கையை அப்படியே ஃப்ரீயா விட்டேன். ரொம்ப யோசிக்க மாட்டேன். இந்த வண்டி ஓட்டும் போது மட்டும்தான் நான் நானா இருப்பேன். இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கு, அப்போ ஏன் பர்சியூ பண்ணல? நான் யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா someone very close to me once said, நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அந்த பேஷனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளோட கடமை. நான் உங்க அளவுக்குலாம் பேஷனேட் இல்லை ப்ரோ. சும்மா என்னையே எப்போ பார்த்தாலும் கலாய்ச்சிட்டு ஃப்ரீயா விடுங்க ப்ரோ. எய்தன், நீங்க ஒரு விஷயத்த வெறித்தனமா விரட்டிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நாமளா தீர்மானிக்க முடியாது. கொஞ்சம் ஃப்ரீயா தான் விட்டு பாருங்களேன், அதுவே நம்மளுக்கு வழிகாட்டும். நான் இன்னைக்கு இங்க இருப்பேன்னு யோசிச்சு கூட பார்க்கல. ஏன் நீங்களா யோசிச்சிங்களா நீங்க நாமெல்லாம் இங்க இருப்போம்னு? இட்ஸ் டெஸ்டினி. ப்ரோ எங்க ப்ரோ போனீங்க? ஓகே 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 கைஸ், நான் தூங்க போறேன். ப்ரோ Very tired. இப்போ எங்க ப்ரோ போறீங்க? யாருக்கும் தூக்கம் வரலையா? இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க? லெட்ஸ் ப்ளே சம்திங். What? ட்ரூத் ஆர் டேர்? How so sweet, truth or dare? லூசு. சரி, நீ ஏதாவது சொல்லு. வியாபாரம்? இதுக்கு அவளே பரவாயில்ல. சமீரா, நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் சொல்லுங்க. நான் சின்ன வயசில் அடிக்கடி விளையாடுவேன். இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங், பட் கம்ப்ளீட்டாக நம்பணும், அப்போதான் விளையாட முடியும். இதனால என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. பில்டப்லாம் பயங்கரமா தான் இருக்கு. அப்படி என்ன கேம்? நான் பார்க்காத கேம். டேய் சும்மா இருடா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஓகே, இங்க இருக்கிற புக் ஷெல்ஃப்லேருந்து ரேண்டமாக ஒரு புக் எடுக்கணும். அது என்ன ஜான்ரா வேணாலும் இருக்கலாம். ஹியூமர், ஹாரர், ஹிஸ்ட்ரி, என்ன வேணாலும் இருக்கலாம். அதில் ஒரு கண்டென்ட் படிக்கணும். அது உங்களுக்கு நடக்க போகிறதா நினச்சிக்கிட்டு நம்பி படிக்கணும். அதான் கேம். There are million possible outcomes. Come on, let's play guys. Sounds interesting. Okay. பேசிட்டு இருக்காதீங்க, வாங்க விளையாடலாம். சரி, நானே போய் ஒரு புக் எடுத்துட்டு வரேன். ஏய் நீ உட்காரு, உன்னை விட்டு அப்புறம் ஏதாவது பொம்மை படம் புக்கை தந்துருவேன். சமீரா நீ போயிடு. ஓகே. இந்த புக்? அந்த புக், அந்த புக். அது. Oh my god. Oh, nice.
I'll go first. பஞ்சராக்ஷர். எஸ் ப்ளீஸ். ஒரு பெருஞ்சுழலில் மாட்டி பல இன்னல்களை கடந்து புயல் ஓய்ந்தது போல சிக்கலிலிருந்து மீண்டே வருவாய், அமைதி பெறுவாய். பின் நீல பறவையின் கூக்குரல் கேட்க இது முடிவல்ல, பேரழிவின் ஆரம்பம் என்று நீ அறிவாய். பயங்கரமான வெடுக்கத மாதிரி இருக்குல்ல? உனக்கு புரியலையா? எனக்கும் புரியல. ரியலி இன்ட்ரெஸ்டிங். ப்ரோ என்ன ப்ரோ இன்ட்ரெஸ்டிங் எப்போ பார்த்தாலும் அரை போதையில் ஏதாவது வளரிட்டு கொடுங்க ப்ரோ. கட்டுக்கடங்காமல் தறிகட்டு ஓடும் குதிரை அறியாது தான் வாழ்நாள் முழுவதும் ரதத்தை இழுக்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது என்று. எனது கட்டி இழுக்க விட போறாங்களா? எங்க அப்பா தான் எனக்கு ஏதோ சொல்லுது, எங்க அப்பா என்ன காலி பண்ண பிளான் பண்ணிட்டாருன்னு. வேணும், உனக்கு நல்லா வேணும், உன்னெல்லாம் வச்சு இழுக்க விடணும். பல வெற்றிகளை அரசனுக்கு தேடி தந்த படை தளபதி மர்ம நோயால் இறந்துவிட அரசனே தளபதி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு எதிரியை மாபெரும் போரில் எதிர்கொண்டான். Can we stop playing this game? ஏன் உனக்கு ஏதாவது ரிலேட் பண்ணிக்க முடியுதா? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கண்டென்ட் ரொம்ப நெகட்டிவா இருக்கு. இந்த புக்கை பார்த்தா ஒரு கதை மாதிரி இல்ல, நிறைய கதைங்களோட கலெக்ஷன் மாதிரி இருக்கு. கேம் தானே, எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாம். வீட்டில் செல்லமாக வளர்ந்த நாய்க்குட்டி இறந்து போக துக்கம் அறியாத தன் மகளுக்கு தெரிய வேண்டாம் என நினைத்து தாயும் தந்தையும் இறந்த நாய்க்குட்டியை தோட்டத்தில் புதைத்துவிட்டு எங்கேயோ ஓடிவிட்டதென்று பொய் சொன்னார்கள். அப்போ எரையோ ஓடி போலையா, செத்து போயிடுச்சா? ஹே, நாய்க்குட்டி தொலைஞ்சு போய் எவ்வளோ நாள் ஆகுது? 12 years 6 months. அந்த நாய்க்குட்டி ஓடி போயிருந்தாலே நேரத்துக்கு செத்து போயிருக்கும். லூஸு. Hey, come on, it's a game. எல்லை தாண்டி திசையெங்கும் சுற்றித் திரியும் பறவைக்கு தெரியாது தன் சிறகுகள் உடைந்து ஒரு கூட்டுக்குள் தன் எல்லை முடியும் என்று. என்ன நடந்தாலும் சரி, நான் டிராவல் பண்றது நிறுத்த மாட்டேன். That's the attitude. பார்த்துக்கலாம் ப்ரோ. செம்ம த்ரில்லிங்கா இருக்குல்ல இந்த கேம். லெட்ஸ் ப்ளே, கம் ஆன். தேவகி செல்லும் இடமெல்லாம் ஒரு கருப்பு பூனை தொடர்ந்து கொண்டே வந்தது. அதை பார்க்கும் போதெல்லாம் விபரீதமாக ஏதோ ஒன்று நடக்கப் போவதாக அவள் ஆழ்மனம் சொல்லியது. தேவகி சேர லூசா இருப்பா போல. கருப்பு பூனைக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? ஆனா இருட்டுல பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். சமீராவை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே. தூய உள்ளம் கொண்ட சீன இளவரசியை அனல் கக்கும் டிராகன் ஒன்று தன் குகைக்கு தூக்கிச் சென்றது. எங்க இருந்து டிராகன்லாம் வருது? இதென்ன ஃபேண்டசியா ஃபிக்ஷனா? கனவாய் வந்து உறங்க விடாமல் துரத்தும் அவள் செய்த பாவம் இனி நரகமாகும் அவள் வாழ்க்கை. நிஜத்திலும் நீ காணக்கூடும் அந்த ஓர் துர்க்கனவு. ஏய், என்ன சீரியஸ் ஆயிட்ட? நோ. யாரும் தொடாத மலை உச்சியை தொட்டுவிட நினைத்த ஒருவன் சறுக்கி விழும் நொடியை நினைத்து பயந்து கொண்டே மலை ஏறி கடைசி அடியில் கால் பதிக்கும் முன் அவன் பயந்த அந்த ஒரு நொடி அவனுக்கு நடந்தே விட்டது. ப்ரோ, மலை ஏறினதெல்லாம் போதும் ப்ரோ, நாளைக்கு இறங்கிடலாம் ப்ரோ. பார்த்தா பயமா இருக்கு ப்ரோ. நல்ல உள்ளங்களையே சந்தித்துக் கொண்டிருந்தவனுக்கு மனித ஜாதியின் மறுமுகத்தையும் பார்க்க நேரிடும். இது தீயவர் ஆளும் உலகம் என நம்பத் தொடங்குவாய். என்ன சொல்ல வராங்க? எனக்கு பயமா இருக்கு. நீ தானே விளையாடணும்னு சொன்ன, உனக்கு அப்படிதான் வரும். கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒருவனை அந்த கலையை அவனுள் இருந்து அழித்துவிடும் ஒரு நாள். இதுதான் பெர்ஃபெக்டா வந்திருக்கு. நான் குடிக்கிற குடிக்கு நீங்க எல்லாரும் ஷாக்கை குறைங்க. நீங்களும் கடைசியா படிச்சுட்டு கேமை முடிச்சிடுங்க ப்ளீஸ்.
என்னாச்சு? என்ன படிச்சீங்கன்னு சொல்லுங்க. ஏதோ குழந்தை முகம் கொண்ட சாத்தான சந்திப்போன்னு போட்டிருக்கு. என்னது சாத்தானா? ப்ரோ இது ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இது டேஞ்சர் ஆகுது, இந்த புக்கு நமக்கு தேவையில்ல, நான் அப்படியே தூக்கி போட்டு போயினே இருக்கேன். ஓகே பை, குட் நைட். ஹே வேண்டாம் ஸ்டாப். கொஞ்சம் நில்லுங்க. தர்ஷா நில்லு. சொன்னா கேளுங்க. ஹே நீங்க யாரும் நேத்து விளையாடின கேமை பத்தி யோசிக்கலையா? கேமா? என்ன கேம்? அட பாவி, போதையில எல்லாத்தையும் மறந்துட்டியா? சும்மாவே எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. நேத்து வர செம்ம போதை. ப்ரோ நீங்க வேற லெவல் ப்ரோ. சத்தியமா உனக்கு ஞாபகம் இல்லையா? சத்தியமா இல்லையே. ஐயோ நாய். ஐயோ என்ன ஆச்சு? செத்துருச்சு. செத்துருச்சா? அறிவில்ல உனக்கு? நான் எத்தனை தடவை சொன்னேன் பாத்து போ பாத்து போ. ஏய் ரிலாக்ஸ். தெரியாம தானே அடிச்சான். நாய் தானே. நாய்னா இந்த மாதிரி தான் போவியா? கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டியா? ஏய் கைஸ், நான் கையை காமிச்சிட்டே வரேன், ஏன் யாரும் கவனிக்காம வரீங்க? ஷீ இஸ் வெரி அப்செட். ஏய் ஏற்கனவே அது வேற வண்டியில அடிபட்டு இறந்துருக்கு. ஓ செத்த நாயா? சாரி ஜீவு. ஓகே சரி, இப்போ என்ன பண்ணணும்? ஆ பாத்தீங்களா, நேத்து நம்ம புக்ல படிச்ச மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்ன கேம் விளையாடுனீங்க நேத்து? நீ சொல்றபடி பார்த்தாலும் உனக்கு ஆல்ரெடி நடந்துருச்சு பாஸ்ட்ல. இது எதுக்கு அது கூட கனெக்ட் பண்ணிக்கிற? ஜஸ்ட் டோன்ட் ஓவர் திங்க், ஓகே? குட் ஜாப் கைஸ், குட் ஜாப் கைஸ், Thank குட் you. ஜாப். யூ கைஸ் were rocking man. இதுவரை நான் கேட்ட எல்லா டியூனும் ரொம்ப ஜெனுயினா இருக்கு, ரொம்ப சூப்பர்பா இருக்கு. யூ கைஸ் were doing a great job. Keep it up. Then I got a very good news for you. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அடுத்த மாசம் கோக் ஸ்டுடியோல உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிக் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். டேய் மச்சான் சூப்பர்ரா. Okay, keep rocking. All the very best. Keep rocking. எஸ் சூப்பர் மச்சான். என்ன பிரதர், மேனேஜர் இவ்வளவு பெரிய மேட்டர் சொல்லியிருக்காரு, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை மச்சான், தலை ரொம்ப வலிக்குதுடா. இந்த ஒரு சைடு அப்படியே செம்ம வலிடா. பீச் ஒழுங்காக வரமாட்டேங்குது, காற்றும் சரியாக பிடிக்க முடியல, ஏதோ பயமாக இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 நாளாக கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் போதா தான். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, ஓகே? we'll take it from here tomorrow. ஓகேடா, ஷூர். ஓகே சரி போ, மச்சான். வீட்டுக்கு போ.
சொல்லு ஏதன். சமீரா, நான் திஷன் பேசுறேன். ஏய், என்ன ஏதன் நம்பர்ல இருந்து பேசுற? சமீரா, இட்ஸ் an எமர்ஜென்சி. நான் எல்லாத்தையும் உனக்கு நேர்ல சொல்றேன். ஈவினிங் broken bridge வந்துரு. நாங்கெல்லாம் அங்க வந்துருவோம். ஓகே. ஏய், என்னடி கேம் விளையாண்டோம்? What the hell is that book, Samira? Black magic book என்ன? வாட்? நான் தான் இன்னைக்கு நாய் அடிபட்டப்பவே சொன்னேன்ல, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு. என்னாச்சுனே புரியல. Can you please tell me what happened? Samira, it's getting serious. இது எனக்கு மட்டும் நடக்கல, எல்லாருக்குமே நடந்திருக்கு, including you, right? நீ அந்த கருப்பு பூனைய பார்த்தல? இதெல்லாம் ஏன் நடக்குது? தயவு செஞ்சு எல்லாருக்கும் புரியவை. ஏன் எல்லாரும் என்கிட்ட கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. கருப்பு பூனைய பார்த்தது ஒரு கோஇன்சிடென்ஸ். அது சும்மா உங்க எல்லார்ட்டையும் ஷேர் பண்ண. முதல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. எங்க அப்பா எல்லா பொறுப்பையும் நீ ஏத்துக்கிறியா இல்ல வீட்டை விட்டு வெளியே போறியான்னு ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்காரு. அதனால என்ன? அதனால என்னவா? இத்தனை நாள் கேட்காம இப்ப ஏன் கேட்கணும்? You know his best friend, bass guitarist, had a major stroke. He's almost paralyzed. இப்போ வரப்போற கான்சர்ட்க்கு அவர் தான் லீட் கிட்டாரிஸ்ட். உன் ஃப்ரெண்டுக்கு நடந்ததுக்கும் நம்ம கேம் விளையாடுனதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் உனக்கு ஞாபகம் இல்ல? பல வெற்றிகளை அரசனுக்கு தேடி தந்த படை தளபதி மர்ம நோயால் இறந்துவிட அரசனே தளபதி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு எதிரியை மாபெரும் போரில் எதிர்கொண்டார். புரியுதா? He was my only friend, Samira. திரும்ப வாசிப்பானானே தெரியல. Samira, I'm really scared. What the hell is happening? Third roundல நமக்கு வந்ததெல்லாம் இவ்ளோ டார்க்கான விஷயம். Guys, கொஞ்சம் நிதானமா யோசிங்க. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே நடக்கணும்னு விதியில இருந்தா இதனால தான் நடக்குதுன்னு நீங்களா ஏன் யோகிக்கிறீங்க? சரி, ஒருவேளை அந்த புக்ல இருக்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்குதுன்னா நேத்து என் காலை உடஞ்சி நான் மூலையில செட்டில் ஆயிருக்கும். அது மாதிரி எதுவும் நடக்கலையே. No. I seriously think this book is cursed. புக்ல இருந்த கண்டென்ட் எல்லாமே டார்க்கா இருந்தது. Did you notice this, Samira? Yes, I've noticed. So I wanted to read the book. ஆனா அதுக்குள்ள தான் தூக்கி எறிஞ்சிட்டானே. கேம்ல நம்ம படிச்சதெல்லாம் நடந்துருச்சுனா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் ஏதோ ஹாரர் படம் பாக்குற மாதிரி இருக்கு. Just shut up, ஜீவிகா. சரி, ஒரு விஷயம் யோசிச்சிங்களா? நம்ம கேம் விளையாடுனது 1 month முன்னாடி. ஆனா 4 நாளைக்கு முன்னாடி சமீரா குரூப்ல Black Cat பார்த்தேன்னு மெசேஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. Did you guys think about it? Guys, I got it. It's all in our mind. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. ஹே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? Okay, I'll explain. நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் நாம இத பத்தி அதிகமா யோசிச்சிருக்கோம். So I think we've made it happen. Are you kidding me? என்ன Will you சொல்றீங்க? listen to me? சிம்பிளா சொல்லணும்னா அவங்க தான் அவங்க லைஃபோட ஆர்கிடெக்ட். லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு தியரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தி சீக்ரெட்னு ஒரு புக் உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதும் செல் ஆன புக்கும் அதுதான். பீப்புள் ஃபவுண்ட் சம் ட்ரூத் இன் இட், ரைட்? நல்லா பார்த்திருப்பேன். ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவன் கடவுளை தேடி தான் போவான். காசை பத்தி யோசிக்கிறவன் காசை தேடி தான் போவான். பேஷனை தேடி போறவன் பேஷனை அடைவான். யார் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுவா தான் ஆவாங்க. நம்ம தாட்ஸ் தான் நம்ம லைஃபை உருவாக்குது. அதான் யூனிவர்சல் லா. நமக்குள்ளே எடுத்துப்போமே. யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி a traveler, ரைட்? நீ மக்களுக்கு சர்வ் பண்ணணும்னு நினைச்ச. நீ பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு நினைச்ச. எனக்கு எப்பவுமே ரைட்டர் ஆகணும்னு ஆசை. எனக்கு மனசார ரேசர் ஆகணும் தான் ஆசை. ஏன் வெறின்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஏன் அவள? நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. வீட்ல இருந்துட்டே கனவு கண்டா எதுவுமே நடக்காது. அதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்போதான் நம்ம தாட் ப்ராசஸ் முழுசா பாசிட்டிவா ஆக ஆரம்பிக்கும். இல்லனா நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகமே அதை கொன்னுடும். சோ அதனால்தான் திங்க் பாசிட்டிவ்ன்ற வார்த்தைக்கு அவ்வளோ பவர். நல்லபடியா ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறது ஒரு தாட் ப்ராசஸ். கெட்டது எதுவும் நடக்காம போய் சேரணும்னு நினைக்கிறது இன்னொரு தாட் ப்ராசஸ். ரெண்டுமே பாசிட்டிவா தெரியுதுல? பட் இல்ல, எவன் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும். ஒரு போலியான ஜோசியக்காரங்கிட்ட போயிருப்போம். அவன் மொத்தமா தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருப்பான். ஆனா அவன் சொல்றதுலயும் 1-2 கண்டிப்பா நடக்கும். ஏன்? அவன் அந்த ஐடியாவை நம்ம மைண்ட்ல விதைச்சதுனால கண்டிப்பா நாமளே தான் நடத்திருப்போம். கைஸ், எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே. பிளஸ் நான் இதை பத்தி யோசிக்கவும் இல்லை. அப்புறம் இதெல்லாம் எப்படி? உன் தாட்ஸ் மட்டும் உன் லைஃபை டிசைட் பண்ணாது. உனக்கு பிடிச்சவங்க, உன்னை சுத்தி இருக்கிறவங்கன்னு அவங்களோட தாட்ஸும் உன் லைஃபை அஃபெக்ட் பண்ணும். என்ன இவ்வளவு டீப்பான சைக்காலஜிக்கல் கான்செப்ட் சொல்ற? நம்மளால எப்படி இதை நினைக்காம இருக்க முடியும்? Aiden, just keep yourself engaged. Think positive. என்ன ப்ரோ இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்க? ஜீவிகா, ஸ்டாப் திங்கிங் அபௌட் தட் டெட் டாக். என் மைண்ட் ஃபுல்லா அதான் இருக்கு. ஐயோ, நம்ம படிச்சதெல்லாம் வேற ஞாபகம் வருது. நம்ம எவ்வளவு இத பத்தி மறக்க நினைக்கிறோமோ அத பத்தி தான் அதிகமா நினைப்போம். It's practically impossible, guys. We are all royally. சரி, ஓகே.
எனக்கு ஏன் ஏதோ நடக்கலன்னு யோசிச்சிங்களா? Did you guys think? சமீரா அமிச்ச மெசேஜை நான் படிக்கல, அதை பத்தி யோசிக்கல, அதனால எனக்கு எதுவுமே நடக்கல. இந்த தாட்ஸ்லாம் நம்மளா உருவாக்குறது தான். இது ஒரு குரூப் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே விஷயத்தை யோசிச்சதால் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆமா உண்மைதான். உங்களை பத்தி யோசிக்கும் போதுதான் இந்த கேம் பத்தின தாட்ஸ் கூடவே வருது. ஸோ இது ஒருத்தர் நினைக்கிறது நிறுத்தினா மட்டும் பத்தாது. நாம ஒருத்தரும் நம்மளுக்கு வந்த விஷயத்தை நினைக்கிறது நிறுத்தணும். அதுக்கு ஒரே வழி, நம்மளை யாரும் நம்ம பார்த்துக்காம இருக்கணும். பிரிஞ்சிருந்தா மட்டும் இதை பத்தி யோசிக்காம இருக்க முடியுமா? என்ன சொல்ல வரீங்க? ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வித் டைம் வில் பி ஃபைன். அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அவங்கவுங்க ஃபோன் நம்பர்ஸ், அப்புறம் சோஷியல் கான்டாக்ட்ஸ், இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்க. நானும் ஒரு பெரிய ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பா ஸோ ஃபார் சம் டைம் லெட்ஸ் டிஸ்ட்ராக்ட் அவர் மைண்ட். கைஸ் ஆர் யூ சீரியஸ்? நிஜமாவே பிரிய போறோமா? இப்பதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னு சந்தோஷமா இருந்தேன். ஜீவிகா, there is no other way. உனக்கு தெரியும் இது எவ்வளவு சீரியஸ்னு. கைஸ் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணலாம்ல. ஒரு 6 months இல்ல 1 yearன்னு பெரியனோன் முடிவு பண்ணிட்டு அப்புறம் எப்பதான் மீட் பண்றது? டைம் ஃப்ரேம் செட் பண்ணா அந்த நாள் வரைக்கும் இதை பத்தி தான் அதிகமா யோசிப்போம். செட் பண்ணலனால தான் அதை பத்தி யோசிச்சிட்டே இருப்போம். நோ 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 கைஸ், என்னால முடியாது. ஜீவிகா, we don't have a choice. பண்ணி தான் ஆகணும். கைஸ் காம் டவுன். நான் அவன் மீட் பண்ணணுன்னு கண்டிப்பா நம்புறேன். அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெஸ்டினி. கண்டிப்பா நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம். அப்போ இப்போதைக்கு நம்ம பிரியர் தான் கரெக்டான விஷயம். அந்த விதியை முடிவு பண்ணிட்டோம். நம்மளை எப்படி சேர்த்ததோ அதுவே முடிவு பண்ணிட்டோம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டைம். ஓகே, நம்மளால எப்படி இதை நினைக்காம இருக்க முடியும்? நம்ம எவ்வளவு இதை பத்தி மறக்க நினைக்கிறோமோ அதை பத்தி தான் அதிகமா நினைப்போம். இது ஒருத்தர் நினைக்கிறது நிறுத்தினா மட்டும் பத்தாது. நாம ஒருத்தரும் நம்மளுக்கு வந்த விஷயத்தை நினைக்கிறது நிறுத்தணும். ஸோ ஃபார் சம் டைம் லெட்ஸ் டிஸ்ட்ராக்ட் அவர் மைண்ட். எனக்கு மனசால ரேசர் ஆகணும் தான் ஆசை. ஏன் வெறின்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஏன் அவளை வீட்ல இருந்துகிட்டே கனவு கண்டா எதுவுமே நடக்காது. அதுக்கான முயற்சி எடுக்கணும். ஹலோ பிரீத்தி. ஐயோ, நான் வரேன். என்னம்மா என்னாச்சு? ஜீவிகா என்னாச்சு? ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல ஒரு பஸ் ஆக்சிடென்ட். அதுல நிறைய குழந்தைங்கள வர இருந்தாங்களாப்பா. ஜீவிகா நில்லுமா, இங்க வா. ஜீவிகா சொல்லு. ஜீவிகா அப்பா ஒண்ணு இல்லவா, பதட்டப்படாத. நீ இங்கே இரு, நான் போய் ஒரு கேப் புக் பண்ணிட்டு வரேன். இரு வரேன். ஓகே அண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா போக முடியுமா அண்ணா? சரிம்மா. நீயும் கிட்டாரிஸ்ட் தானே, உன்னால முடியாதா என்ன? சார், நான் ரிதம் கிட்டாரிஸ்ட், அவன் லீட் கிட்டாரிஸ்ட். கான்செப்ட் வர பக்கத்துல வந்துருச்சு. இப்போ என்னதான் பண்றது?
நெட்டுங்க நாங்க யாரோ அடிபட்டு கிடக்குறாங்க. தம்பி ஏன் இங்க தனியா நிக்கிற? ப்ளீஸ் தண்ணி வேணுமா?
எங்க கடத்திட்டு போற என்ன விட்டுரு Please, என்ன விட்டுரு Please, விட்டுரு அமைதியாருன்னு சொல்றான்ல. உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு சுமாரின்னு சொல்றான்ல. யாரா நீ? எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் செக் போஸ்ட் போலீஸ் இருக்காங்க நிறுத்துங்க நிறுத்துங்க ஐயோ நத்திங் டு வரி, மைனர் இன்ஜுரி தான். ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில மயக்கமாயிருக்காரு. சீக்கிரமாவே நார்மல் ஆயிடுவாரு. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். நோ படுத்துக்கப்பா. யாருக்காக உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறடா? நான் தான் உனக்கு எல்லாம் செஞ்சிருக்கேன்ல. உன் ஜாதகத்துல உனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருக்கு. நீ ஒவ்வொரு வாட்டி வண்டி எடுக்கும் போதும் உங்க அம்மா அவ உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருப்பா. உன் ஆசைக்காக விட்டா அவ அந்த ஐடியாவை நம்ம மைண்ட்ல விதைச்சதுனால கண்டிப்பா நாமளே தான் நடத்திருப்போம். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அப்பா எனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சாப்பா? இல்லப்பா. அப்பா கொஞ்சம் என் ஃபோன் தாங்களேன். எதுக்குப்பா? அப்பா ப்ளீஸ்ப்பா. சமீரா, தர்ணா. தர்ணா எங்க இருக்க? ஏதனுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாட்? சரி ஓகே, நான் உடனே வரேன். என்னப்பா, யாருக்கு என்ன ஆச்சு? ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாப்பா. அகட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? ஏய், நீ இப்ப அங்கதான்டா இருக்க. அகட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க. ஏதன்ற ஒரு பேஷண்ட் எந்த ரூம்ல இருக்காரு? எம்ஐசியூ மேடம். தர்ணா, டாக்டர் ஏதாவது சொன்னாரா? உடம்புல ஹை வோல்டேஜ் பாஸ் ஆனதுனால பாடி கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆயிடுச்சு. பல்ஸ் ரேட்டும் ரொம்ப லோவா இருக்கு.
ஹீஸ் கம்ப்ளீட்லி ஆன் த வென்டிலேட்டர். இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. 2-3 days ஆகும். நம்மளுக்கெல்லாம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியல. ஜீவிகாக்கு யாராவது கால் பண்ணீங்களா? இல்லை, ட்ரை பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் பண்ணேன், கால் போகல. அவள் ஃபோன்லாம் ஆஃப் பண்ண மாட்டா. எனக்கு ஏதோ பயமா இருக்கு. நம்மளாம் கொஞ்சம் போய் பார்த்து வந்துடலாமா? ஏய் இல்ல, நீ இரு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்படியே எய்தனையும் பார்த்துக்கோ. நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். இல்ல கவலைப்படாதீங்க சார், கண்டுபிடிச்சிடலாம். என்ன பார்க்க உங்களை தான் கான்டாக்ட் பண்ண தவிச்சிட்டு இருந்தேன். ஜிவி கிட்ட யாராவது கடைசியா பேசிட்டீங்களா? இல்ல அங்கிள். பாத்தீங்களா? ஐயோ, ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஆக்சிடென்ட் கிளம்பி போற வழியில எனக்கு ஃபோன் பண்ணா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. அப்புறம் தான் நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவரும் என்னென்னப்பா சொல்றாரு, எனக்கு பயமா இருக்குப்பா. என்னன்னு கேளு சார். என்னாச்சு? வாங்க சார், நீங்க கொஞ்சம் இருங்க சார், நான் பேசிட்டு வந்தேன். வீட்டில் இருந்து அந்த பொண்ணு போன டாக்ஸியும் டிரைவர் பாடியும் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா அந்த ஹைவேல இந்த மாதிரி நிறைய கொலைகள் நடந்திருக்கு. நாங்களும் அந்த சீரியல் கில்லர் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னா புரியல. இது வரைக்கும் 4 பொண்ணுங்க அந்த ஹைவேல கடத்தப்பட்டிருக்காங்க. Are you sure it's a serial killer? அந்த 4 பொண்ணுங்களுமே இறந்துட்டாங்கம்மா. 4 பொண்ணுங்களா? என்ன இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? என்னப்பா சொல்றீங்க? ஒண்ணுல நாங்க பாத்துறோம். நீங்க போங்க. பிரச்சனை இல்லை, நீங்க போங்க. பயப்படாதீங்க. போங்க. கொஞ்சம் ப்ளீஸ். சிறுவயதில் நீ கேட்ட சாத்தான் கதையின் நிஜம் நான். கனவில் கூட வரக்கூடாதென பயந்த அகோரம் நான். உன் இலகிய மனதை நெஞ்சாய் மாற்றப் போகும் மிருகம் நான். உன் விலையில்லா சந்தோஷத்தின் முடிவும் நான். You're one of the purest soul I've seen. உன் நம்பிக்கையை மாத்தி அமைக்க போறேன். உனக்கே உன் மர்மத்தை காட்ட போறேன். I am going to show you the darkest side of humanity. என்னால சத்தியமா நம்பவே முடியல. என்னென்னமோ நடந்துச்சுல, ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி. உங்களெல்லாம் திரும்ப பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஜீவிகா பத்தி தான் எந்த நியூஸும் தெரியல. போலீஸ் இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. இனிமேல் யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. நம்மளே இறங்கி தேடுவோம். தேடலாம், நான் ரெடி. பட் எங்க போய் தேடுறது? மிடில் ஆஃப் த ஹைவேல காணாம போயிருக்கா. அங்கிருந்து எங்க வேணாலும் போயிருக்கலாம். ஜீவிகாவோட நிலைமைக்கு we are all responsible. இல்ல ப்ரோ, இதுக்கெல்லாம் அந்த நாசமா போன புக்கு தான் காரணம். அவளுக்கு டார்க்கர் சைட் ஆஃப் ஹியூமனிட்டி பாப்பான்னு தானே வந்துச்சு. that book is something else man. அந்த புக்கையும் தாண்டி நடந்தது எல்லாமே நம்ம பயந்த விஷயங்கள் தான். அப்போ நம்ம நினைச்சா எதை வேணாலும் மாத்தலாம், விதியும் கூட. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அபவுட் த புக் மேன். நோ கைஸ், அன்னைக்கு கேமோட லாஸ்ட் ரவுண்டில் எனக்கு என்ன வந்ததுன்னு உங்கள் யார்கிட்டையும் நான் முழுசாக சொல்லலை. குழந்தை முகம் கொண்ட சாத்தானை பார்ப்பாய், பார்த்ததும் புதியதொரு உறவையும் இழப்பாய்.
I think this book is beyond our imagination and it has got all the answers. இது எல்லாத்துக்கும் ஒரு வழி நான் கண்டிப்பாக அந்த புக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ உடனே அந்த புக்கை போய் தேடலாம். கைஸ், I have the book. அந்த புக்கும் கையில் எப்படி வந்துச்சு? எக்ஸ்பிளைன் சமீரா. When I found the book, I found something really odd about it. என்னால அதை அப்படியே விட்டுட்டு வர முடியல. I was just curious. இத broken bridge சொல்லிக்கலாம்ல. நீங்க ஆல்ரெடி ரொம்ப பயத்துல இருந்தீங்க. இத வேற சொல்லி I didn't want to scare you anymore. இப்போ புரியுது. இது நம்ம கூடிய இருக்கனால நமக்கு இதெல்லாம் நடக்குது. நீ கண்டிப்பா அந்த புக்ல என்ன இருக்குன்னு படிச்சிருப்ப. என்னன்னு சொல்லு. படிச்சு பார்த்தேன். ரேண்டம் இவெண்ட்ஸ், தாட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் உலகத்துல இருக்கிற எல்லா புக்ல இருந்தும் ஒரு பேராகிராஃப் எடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இந்த மாதிரி டெஸ்டினியை முடிவு பண்றதுக்குன்னே அந்த புக்கை உருவாக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டா அது எல்லாரும் யோசிக்கும் போது அந்த புக் நம்ம கிட்ட வருது. எப்படி? இதெல்லாம் நடக்கணும் நம்மளோட விதி. இந்த புக்கை வச்சு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அந்த புக்ல இருந்தது தான். இனிமேல் நடக்க போறதையும் அந்த புக்கையே கேட்கலாம். Are you serious? திருப்பி விளையாடணும்னு சொல்றீங்களா? வேற வழியே இல்ல. ஆடியாவது நெகட்டிவ் ஆச்சுனா திருப்பியும்? புக்கு ஃபுல்லா நெகட்டிவான கண்டென்ட் மட்டும் இல்ல, நெகட்டிவ் பாசிட்டிவ் ஈக்குவலா தான் இருக்கு. நம்ம மனசு எது தேடுதோ அதை தான் அந்த புக்கு காட்டியிருக்கு. எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ்க்கு பவர் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜோசியக்காரன் 10 நல்ல விஷயம் சொன்னாலும் அவன் சொல்ற ஒரே ஒரு கெட்ட விஷயத்த மட்டும்தான் நம்ம மைண்ட்ல ரொம்ப டீப்பா யோசிப்போம். அதனாலதான் நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது கண்டிப்பா நடக்கும். நம்ம எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாம முழு நம்பிக்கையோட விளையாடணும். இந்த புக் கண்டிப்பா நம்மள ஜீவிகா கிட்ட கூட்டு போவோம். எங்களுக்கு நாள் கணக்கெல்லாம் மறந்தே போச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப மாசமா இங்கதான் இருக்கோம். வருஷ கணக்கா இருக்கும். எப்படி கணக்கு வச்சுக்க முடியும்? நான்லாம் சூரியனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் கடைசியா எப்ப நிமிர்ந்து நின்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. வேற என்ன, நம்மள மாதிரி பொண்ணுங்களை கடத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொல்லுவான். நான் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரை கொண்டுட்டான். Let's start. வேற்றுமையே தங்களுக்குள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த நண்பர்கள் லட்சிய பயணம் மேற்கொள்ள முடிவு செய்தனர். ஆனால் அவரவருக்குள் மறைத்து வைத்திருந்த ரகசியங்களே அவர்களின் லட்சியத்தை அடைய தடையாக இருந்தது. இதை உணர்ந்தவர்கள் தங்கள் வேற்றுமையை மறந்து ரகசியங்களை துறந்து இலக்கை நோக்கி பயணித்தனர். கைஸ், ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? உங்ககிட்ட ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். அது பெரிய சீக்ரெட்லாம் இல்லை. அந்த விஷயத்தை சொல்றதுக்கு சரியான டைம் அமையல. 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் என் ஹரணியை முதல் தடவையா பார்த்தேன்.
அவளை பார்த்ததுமே மொத்த லைஃப்பும் அவள் கண்ணில் தெரிஞ்சுது. எனக்குள்ள இருந்த மியூசிக்கை முதல்ல அவள் தான் பார்த்தா. நான் மியூசிஷியன் ஆகணும்னு அவள் தான் அதிகமாக ஆசைப்பட்டா. இட் வாஸ் லைக் அ ட்ரீம், ஜஸ்ட் டூ சரியல் டு பிலீவ். எல்லா கனவும் ஒரு நாள் கலையும். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஒண்ணுதான் என்கிட்ட அவ எதிர்பார்த்தா. அது சாகும்போது என் மனைவியா தான் சாகணும்னு. அதை நான் நிறைவேற்றிட்டா எங்க அவ என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயத்துல ஒவ்வொரு நாளா தள்ளிட்டே வந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் ஹர் டு லிவ் ஒன் மோர் டே வித் மீ. அவ ஆசையை நிறைவேற்றத்துக்கு முன்னாடியே அவ என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனா நான் அவளை என் மனைவி ஆக்கிட்டு தான் அனுப்பி வச்சேன். இப்போ அவளோட மூச்சு தான் எனக்குள்ள இசையா இருக்கு. It's the only reason I'm still alive. இந்த மியூசிக் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் ஹரிணி உன் கூட தான் இருப்பா. Your love is something eternal. I know the pain of losing someone. இது வரைக்கும் நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் ஷேர் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. என் லைஃப்பில் எல்லாமே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எல்லாமே தலைக்கீழா மாறிடுச்சு. என் லைஃபோட இரண்டு பக்கத்தை பார்க்க ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. யாரும் பார்க்காத உலகத்தை ட்ரக்ஸ் எனக்கு காட்டுச்சு. எங்க உலகமே வேற. ஒரு நாள் ட்ரக் ஓவர் டோசேஜ் ஆகி என் ஃப்ரெண்ட் எங்களை விட்டு போயிட்டான். தட் வாஸ் மை பிரேக்கிங் பாயிண்ட். அப்ப ஆரம்பிச்சதான் இந்த டிராவலிங். லைஃப்ல அதுக்கப்புறம் நடந்த ஒரு நல்ல விஷயம்னா அது நீங்க தான். சாரி ப்ரோ, ரியலி சாரி டு ஹியர் தட். தட்ஸ் ஓகே. அடுத்தது போலாம். Samira, you have anything to say? ஐ திங்க் அவளுக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு அனாதை. ஆனா அது விதி முடிவு பண்ணதில்லை. நான் குழந்தையா இருக்கும்போதே எங்க அப்பா இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் எங்க அம்மாவும் தான். ஃபினான்ஷியலா எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனா அப்பாவோட இழப்பு எங்க அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுச்சு. I saw her transcend from the happiest mother to the darkest woman. She was suffering from intense schizophrenic depression. அம்மா, அவங்க பார்த்த உலகமே வேற. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு டாக்டர் ரெண்டு சாய்ஸ் தான் கொடுத்தாங்க. அவங்க உருவாக்குன நரகத்திலேயே அவங்கள வாழ விடணும், இல்லைன்னா சாவுங்கிற விமோச்சனத்தை கொடுக்கணும். என்ன நடந்தாலும் அவங்கள என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா முடியல. அவங்க படுற கஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது மரணம் மட்டும்தான் நான் அவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம்னு முடிவு பண்ணேன். You have to let it go, Samira. Guys, this book is not an accident. நான் தான் அங்க வச்சேன். பைத்தியமாரி நீ. இன்னைக்கு ஜீவிகா இல்லைன்னா அது காரணம் நீதான். என்ன சென்ஸ்ல இதெல்லாம் பண்ண?
தெரிஞ்சுதான் பண்ணியா? என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? உங்க அம்மாவை சாவடிச்ச மாதிரி எங்க சாவடிங்கன்னு முடிவு பண்ணியா? நிறுத்து. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. சத்தியமா இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு நான் பண்ணல. அப்படியே உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் வேணா போயிடுறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப போறேன்னு வேற சொல்றியா? இந்த புக் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? என் நாவல் இன்ஸ்பிரேஷனுக்காக ஒரு நாள் லைப்ரரி போயிருந்தேன். அப்போதான் இந்த புக் அங்க பார்த்தேன். கடைசியா இந்த புக்கை படிச்சவரு அடுத்து படிக்க போறவங்களுக்கு சின்னதா நோட்ஸ் விட்டுருந்தாரு. இறந்த காலத்தை கொண்டு இந்த உலகத்தோட எதிர்காலத்தை கணிக்க ஒரு மகான் இந்த புக்கை உருவாக்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் பல மன்னர்கள், பல எழுத்தாளர்கள்னு இந்த புக் பல பேர் கை மாறிச்சு. அழியிற நிலைமையில இருக்கிற இந்த புக்கை இப்போ இருக்கிற தமிழ்ல மாத்தி புதுப்பிச்சாரு. இதை அழிக்கணும்னு நினைச்சவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இந்த புக்கை இந்த லைப்ரரியில மறைச்சு வச்சாங்க. So it's all just curiosity, right? இதை நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஃப்ரெண்டா நினைச்சிருந்தா சொல்லிருப்பாளே ப்ரோ. இதை நீ அப்பவே சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா விளையாடி இருப்போம். அப்படின்னா அவ பண்ணது கரெக்ட்ன்றீங்களா? இந்த புக்கு நமக்கு கிடைச்சிருந்தா நம்மளும் இதே தான் பண்ணிருப்போம். ஏன் தப்புதான். நான் சொல்லாம பண்ணிருக்க கூடாது. என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானவங்க நீங்க தான். ஐம் சாரி. இப்போ என்ன பண்ணலாம்? யாராவது இருக்கீங்களா? அவங்களோட பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸ்டாப். ரொம்ப அழகா இருக்குல்ல? இதை பொறுத்தவரை உனக்கு எனக்கு எந்த வித்தியாசம் இல்லை ஜீவிகா. என்கிட்ட ஏதோ நல்லது இருக்கிறதுனால தானே இது என்னை தேடி வந்திருக்கு. எனக்குள்ளேயும் நல்லது இருக்கிற மாதிரி உனக்குள்ளேயும் கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்டது இருக்கும். இந்த உலகத்துல கெட்டவனா யாரும் பிறக்கிறதும் இல்லை, நல்லவனா யாரும் சாகிறதும் இல்லை, இன்க்ளூடிங் யூ. ஒரே குழப்பமா இருக்கா? யூ ஆர் அ டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ், ரைட்? பிறந்ததுல இருந்தே ரொம்ப சொகுசா வாழ்ந்திருப்ப. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச ஆப்பிள் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே பார்க்காம வாழ்ந்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான் ஜீவிகா. நான் பார்த்த விஷயத்தை நீ பார்த்திருந்தா இப்படி இருந்திருப்பியா? ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், ரைட்? ஃபைன், லெட்ஸ் மேக் இட் ரியல். உன்ன மாதிரி மென்டலா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணத நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவங்களுக்காக பண்றியா இல்ல உனக்காக பண்றியா? They don't need your help, Jivika. I'm going to show the world that the purest of soul can commit the darkest of crimes. இந்த நிமிஷம் ஒன்னு 2 லட்சம் கண்கள் பார்த்துட்டு இருக்கு. There are many eyes here. You're an instant hit, Jivika. உன்னை சுத்தி எவ்வளவு டார்க்னஸ் இருக்குன்னு உனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். யார பாக்குறா? என்ன சொல்ற? உன்ன மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது. Have you ever heard about the deep dark web? மனிதனோட ஆழமான அசிங்கமான ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான களம்தான் டார்க் வெப். நீங்க பார்க்காத இன்டர்நெட்டோட இன்னொரு முகம், கற்பனைக்கு எட்டாத கொடூரங்கள் நடக்கும் இடம். உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா நீ யூஸ் பண்ற ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரி தான். ஆனா இங்க பார்க்கறதெல்லாம் லைவ் மர்டர், ரேப், சைல்ட் அபியூஸ். இது மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் வெப்பன் டீலிங்ஸ், ட்ரக் மாஃபியா, ஹியூமன் டிராஃபிக்கிங், இது மாதிரி எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரே பிளாட்ஃபார்ம் இதுதான். நான் உன்னை எங்க கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன்? நீ கையில வச்சிட்டு இருக்கிறியே, அதான் என் கண்ணு. I've been watching you for a while now, ஜீவிகா. கூடிய சீக்கிரமே இந்த உலகமே மாறப்போகுது. நீ செய்யற சின்ன சின்ன நல்லதுனால உலகத்தை மாத்திட்டு இருக்கிறன்னு நினைக்கிறியா? இல்ல, நாளுக்கு நாள் மக்களோட மனசுல இருக்கிற அழுக்கு,
அடக்கி வச்சிருக்கிற ஆசைகள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள எல்லாம் ராட்சசனா மாத்திட்டு இருக்கு. நீ இனிமே பார்க்க போற இந்த உலகமே வேற ஜீவிகா. இட்ஸ் டைம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். கிபி 9ஆம் நூற்றாண்டில் சிற்றரசாக இருந்த விஜயாலய சோழன் தஞ்சையை வசமாக்கிட வரகுண பாண்டியனோடு போரிட நேரிட்டது. 4ஆம் நாள் போரின் முடிவில் படைகள் பெரும் பின்னடைவை சந்தித்ததால் விஜயாலய சோழனுக்கு உதவ பெரும் படை ஒன்று போர் நடந்த தென் திசையை நோக்கி விரைந்தது. ஐ திங்க் we have a direction. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இதை நம்பி இப்போ நம்ம டிராவல் பண்ண போறோம். சீரியஸா நம்பிக்கை இல்லைனா டோன்ட் டூ திஸ். அட்லீஸ்ட் எங்க நம்பிக்கை கெடுக்காத. சதர்ன் டைரக்ஷன்ல போகணும். ஈசிஆர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட வேலையின் ரகசியம் சொல்வார் யார்? உண்மைக்கும் பொய்மைக்கும் இடைப்பட்ட லீலையின் அதிசயம் கண்டோர் யார்? எங்கோ தொடங்கி எதிலோ முடியும் ஜனனம் மரணம் தானோ? புரியா பொருளை புரிய துடிக்கும் முயற்சி என்பது வீணோ? போர்க்களத்தை அடைவதற்கு களத்தில் கிடந்த பிணங்களை கொத்தி தின்ன செல்லும் கழுகுகளை திசை காட்டியானது. கழுகுகளே இலைப்பாரினாலும் வீரர் படை உறுதியோடு களத்தினை நோக்கி முன்னேறியது. பிரபஞ்சம் பேசும் மானிடா, அண்டமெல்லாம் மாட்டி படைக்கும் பஞ்சராட்சரம் மாறடா. எண்ணிய கருமங்கள் உனக்கே நடக்கும் காரணா. விதியை வெல்ல மதியை கசக்கும் மந்தி கூட்டம் நாமடா. மந்திரம் கொண்டு எந்திரம் செய்யும் மதீனரானோ கேளடா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நம்ம இப்படியே போயிட்டு இருக்குது? நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம்னு ஒண்ணும் புரியல. சுத்தமா நம்பிக்கை இல்ல எனக்கு இது மேல. நீ ஏன் திரும்ப திரும்ப நம்பிக்கை இல்லாம பேசுற? But guys, believe me, magic does happen. என் மைண்ட் ஃபுல்லா இப்ப ஜீவிகா எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா யோசனையா இருக்கு. கைஸ், சண்டை போடாதீங்க. நமக்குள்ள சண்டை போட்டா அப்புறம் எதுவும் நடக்காது. நீ கொஞ்சம் பொறுமையா யோசி பாத்தியா? இதுல ஏதாவது ஒரு க்ளூ யூஸா இருக்கா? உனக்கு இது மேல நம்பிக்கை இல்லாதனால தான் ஒண்ணுமே நடக்கல. நம்ம எல்லாருமே முழுசா ஒரு விஷயத்தை நம்பணும், அப்பதான் நடக்கும். பயந்தப்போ கெட்டது எல்லாமே நடந்துச்சு. அதே மாதிரி தான் நல்லதும் நடக்கும்னு நம்பு ப்ரோ. கழுகு, இந்த கார்ல பாருங்க கழுகு. அந்த காரை பாரு, எங்கடா க்ளூல கூட வந்துச்சு. அந்த ஸ்டிக்கரை பாருங்க ப்ரோ. ஃபாலோ ஃபாலோ. Nishan, follow us. Faster, machan, faster. Speed up, oh. Guys, the clue தான் நினைக்கிறேன். Just go for it, just go for it. Faster, da, faster. Don't lose him. Speed up, oh, da. நான் என்னடா ஆச்சு? இது இப்படிதான் அடிக்கடி பிரச்சனை குத்துனே இருக்கான். நீ கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஹே, என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்றது? கழுகை பறப்பதை நிறுத்தி இலை பாரினாலும் வீரர்கள் உறுதியுடன் போர்க்களத்தை நோக்கி முன்னேறினர். ஏதோ சீக்ரெட் கூட நம்பர்ல அமைச்சிருக்காங்க போல இருக்கு. நம்பர்ஸ் எல்லாம் மறந்துட போது. சமீரா, போட்டோஸ் எடுத்துக்கோ. வழியில டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ, வண்டியில பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு. போகும்போது பெட்ரோல் போட்டுக்கலாம். ஹே, ஜஸ்ட் கோ பேக். திருப்பி போடு. கைஸ்,
வண்டி ஸ்பீடோமீட்டர்ல இருக்கிற நம்பரும் க்ளூல இருக்கிற நம்பரும் எக்ஸாக்ட்லி சேம் மேட்ச் ஆகுது. யா ஆமால 5 நம்பர் சிங்க் ஆகுது. 6வது நம்பர் வந்து அடுத்த கிலோமீட்டர்ல சிங்க் ஆயிடும். செம்ம. அப்போ மீதி 5 நம்பர் 13628 13628 13628. Where is 13628? guys, அந்த மைல்ஸ்டோன்ல நம்பர் இஸ் 137. அப்படினா அடுத்த கிலோமீட்டர்ல the number will be 136. எஸ் ஓகே கோ போடா டிஷன் கிட்ட சொல்லிட்டா போ மைல்ஸ்டோன் தாண்டி போலாம். then we'll tell him. go 136 நிறுத்து வண்டி எடுத்து எல்லா நம்பரும் சிங்க் ஆயிருக்கு. அந்த க்ளூல இந்த நம்பரும் அந்த ஸ்பீடோமீட்டர் இந்த நம்பர் எல்லாம் ஒண்ணா இருக்கு. மொபைல்ல சிங்க் ஆயிடுச்சா? 2 நம்பர் மட்டும் தான் கடைசி மிஸ்ஸிங். 2 நம்பர் என்ன? 28 28 28. ஆமா இங்க ஏன் தேடுறோம்? 28 டிகிரிஸா இருக்கலாம், 28 கிலோமீட்டர்ஸா இருக்கலாம். ஹே ஷாடோ பத்தி ஒரு க்ளூ வந்துச்சுல. முன்னிலும் நகர்வான் பின்னிலும் வருவான். Yeah. முன்னிலும் வருவான் பின்னிலும் நகர்வான். நேரம் நெருங்க உன்முன் தெரிவான் உன்னிலும் பெரிதாய். ஷேடோ இங்க இருக்கு. அக்கணம் திரும்பி எதிர் திசையை நோக்கினால் ஒரு விடை உதிக்கும். இந்த பக்கம் நேரம்னா இதான் ஆப்போசிட் டைரக்ஷன். திஸ் டைரக்ஷன். ஹே 28. ஓ யா ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐம்பூதங்களான நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. நீங்க என்ன இங்க அங்க பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல நம்பர் கிடைச்சிச்சு. ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துட்டு ஹே இருக்கேன். க்ளூ ஏற்கனவே செம்ம வெயில் அடிக்க சுத்தமா காத்தே இல்ல. என்ன சொன்னீங்க? சுத்தமா காத்தே இல்லன்னு சொன்னோம் ப்ரோ. காற்று, நிலம், நெருப்பு, நீர், ஆகாயம், காற்று. எனக்கு என்ன இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆகியவற்றை பிரதிபலிக்கும் சிவன் கோயில்கள் முறையே திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ஸ்ரீ காளஹஸ்தி, சிதம்பரம், திருவானைக்காவல் ஆகியவன ஒரே நேர்கோட்டில் வருமாறு கட்டப்பட்டுள்ளது. 5 கோயில், 5 சிவன் கோயில். அங்க ஒரு கோயில் தெரிந்து பார். சமீரா போன். பூமியின் மையப்பகுதியான சிதம்பர நடராஜர் கோயிலில் உள்ள சிவனின் வலது பாதத்தில் இருப்பது போல் அமைந்துள்ளது. கைஸ் அந்த 5 கோயில் அதே லைன்ல எக்ஸாக்ட்டா நிக்கிறோம். வாட் ஆர் யூ சீரியஸ்? யா ஆமா க்ளூல வந்த மாதிரி ஒரே நேர்கோட்ல கட்டிருக்காங்க பாரு. சதன் சைடுல போற லைன் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. see போன். ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணதுதான். லெட்ஸ் கோ சவுத். யா லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். லெட்ஸ் கோ. ஏன் இப்படி பண்ற? விடுறாப்ல. அவ கதறத பார்க்க முடியலல்ல. Do you really want to save her? சரி ஓகே. அப்ப நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஏன் கையிலயா? புரியல. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? அறிமுகம் இல்லாத இந்த பொண்ணோட உயிர் முக்கியமா இல்ல ஒண்ணும் தெரியாத அந்த பூனையோட உயிர் முக்கியமா? நீதான் முடிவு பண்ணு. என்ன முடிவு? சிம்பிள் ஜீவிகா. அந்த பூனைக்கு வழி தெரியாம அதோட கழுத்தை நெரிச்சு கொன்னுடு. எவ்வளவு சீக்கிரம் நீ கொல்றியோ அவ்வளவு சீக்கிரம் நீ இவளை காப்பாத்தலாம். Let's see how much pain she can endure. Stop. Stop பண்ணு. Come on, Jivika. Time is running out. It's all in your hands. Please stop பண்ணு. What are you doing? Please. Jivika, செத்துட்டு இருக்கா பாரு. Come on, ஏதாச்சும் பண்ணு. Kill it. Kill Jivika. Yes. Come on, you can do it.
எஸ் ஜீவிகா. ஜீவிகா ஜோ, இந்த பொண்ணை நீ கொன்னுட்ட. How does it feel, Jivika? Feels good, right? Welcome to the club. கைஸ், எந்த பக்கம் போறது? லெட்ஸ் கோ ரைட். ப்ரோ, இத பார்த்தா ரோட் மாதிரி தெரியுது. இந்த பக்கமா போலாம் ப்ரோ. எனக்கு டிசிஷன் சொல்றது தான் சரின்னு படுது. என்ன? போன். ஒருவன் தன் வாழ்க்கை பாதை 2 திசைகளாக பிரிவதை கண்டான். குழப்பத்துடன் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து பயணித்த அவன் இன்னொரு பாதையில் என்ன இருக்கும் என்பதை நினைத்து தான் செல்லும் பாதையை வாழ மறந்தான். கைஸ், சரி, சோ ஒரு பாதையை செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு பாதையில போயிருக்கலாம்னு யோசிச்சோம்னா நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த பாதைக்கு போயிடும். சோ ஐ திங்க் we should go in both directions, yeah? அப்ப நம்ம ரெண்டு பக்கமா போலாம். ஓகே, ஸ்ப்ளிட் அப் गाइस. தண்டா வண்டி எடுத்து போலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்க ஒரு பிளேடு கிடைச்சது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒருத்தர் தப்பிச்சு போனாலும் நம்மளால இங்க இருந்து காப்பாத்திடலாம்ல. செயின் அறுத்தாலும் இங்க இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? ஒரு நிமிஷம் இரு, காட்டுறேன். இந்த வழி கண்டிப்பா வெளியே போகும். இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதில்ல. கண்டிப்பா போகும் நினைக்கிறேன். தர்ணா, கொஞ்சம் இரு. இரு, நம்ம ஏதோ தப்பான வழியில போயிட்டு இருக்கோமோன்னு தோணுது. எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு தெரியல, ஆனா தோணுது. அவங்க எங்க இருக்காங்கன்னு கால் பண்ணி கேளு. ஓகே. நாட் ரீச்சபிள்னு வருது. ஓகே, நீ வண்டி திருப்பு. திருப்பு. நடக்கின்ற நிகழ்வில் விழுகின்ற தாயங்கள் தன்னால் மட்டுமே விழுவதில்லை. ஏனிகளாயினும் பாம்புகளாயினும் உன்னால் மட்டுமே விழுவதில்லை. இது கட்டாக மாட்டேங்குது. ஏன் வந்துட போறோம், சீக்கிரம் இரு. I have an idea. உனக்கு எப்படி தெரியும்? அந்த புக்ல படிச்சேன். வேற ஏதாவது பாத்தியா? விக்ரமாதித்யா வேதாளத்தை தேடி இருளூரின் எதிர்ப்புறம் உள்ள காட்டு வழியே சென்றார். அவர் தேடி அகப்பட்ட உயிர் ஆலமரத்தின் பின் உள்ள ஒரு பாலடைந்த கட்டடத்தில் சிறைப்பட்டு இருந்தது. இப்படி போய் பாப்போமா?
ஏன் என்னாச்சு? எவ்வளவு தூரம் இப்படியே போறது? ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்கோம். ரோடு வேற முடியற மாதிரி தெரியல. அவங்களுக்கு கால் பண்ணி பாருங்க. ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க நிறுத்துங்க சார். பாத்து போக மாட்டியா நீ? ஓகே பிரதர். இங்கேருந்து மெயின் ரோடு எப்படி போகிறது? நீ எங்கே போகணும்? இங்கேருந்து 30-40 கிலோமீட்டரில் சோலையூர்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்தோம், ஆனால் பிரிஞ்சிட்டோம். அதான் எப்படி போகிறதுன்னு தெரில. இங்க இந்த மெயின் ரோடு எப்படி போனோம்? இப்படியே 12 கிலோமீட்டர் போனால் மெயின் ரோடு ரீச் ஆயிடலாம். அனல் கக்கும் டிராகன் ஒன்று தன் குகைக்கு தூக்கிச் சென்றது. எங்க இருந்து டிராகன்லாம் வருது? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இருமா இருமா, பாட்டப்படாம பொறுமையா சொல்லுமா. அங்க ஒருத்தர் என்ன மாதிரி 5 பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கான் சார். 5 பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கானா? ஏமா முதல்ல வண்டியில ஏறுமா, நான் பாத்துக்கிறேன். அவர் ரொம்ப பயங்கரமானவன் சார். ஏமா அதை நான் பாத்துக்கிறேன், எதுக்கு பயப்படாம முதல்ல வண்டியில ஏறுமா. ஏறுமா வண்டியில. நீ புக்ல படிச்ச இடம் எப்படியா இருக்கும்? ஷோரா தெரியல, ஆனா ஆலமரத்துக்கு பின்னாடி பாலடைஞ்ச கட்டடம்னு போட்டிருந்துச்சு. ஜீவிகா இருக்க சான்ஸ் இருக்கா? இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். ஜீவிகா உள்ள இருக்கிறதுக்கு 1% சான்ஸ் இருந்தா கூட போதும், நம்ம உள்ள போறோம் வா. ஹே இரு, என்ன ஏதோ கார் வர மாதிரி தெரியுது. வாட்? நீ போ, நான் பாத்துட்டு வரேன். நீ போ, நான் யாரும் பாத்துட்டு வரேன். நீ போன்னு சொல்றல, போ. சார் எவனம்மா? நல்ல வேலை வந்தீங்க சார். யாரா நீ? சார் நான் சொல்றது வேற யாரெல்லாம் வந்திருக்கா? சார் இவர் இல்ல சார். உனக்கு எப்படிமா தெரியும்? அவனோட ஆளா இருக்கலாம்ல. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? வேற யாரெல்லாம் இருக்கா சொல்றா. தனியா சார் வந்திருக்கேன். உள்ள போ, வழி தெரியுமா உனக்கு? டேய் தயவு செய்து சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நானே என் ஃப்ரெண்ட காணோம் தேடி வந்திருக்கேன். எனக்கு என்னமோ உண்மையில தான் சந்தேகமா இருக்கு. ஏய் உள்ள போடா. ஏய் ரெண்டு பேரும் உள்ள போங்க. போன்றல்ல. போமா. சார் பயமா இருக்கு சார். போ. போடா. जीविका, 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 समीरा, जीविका, जीविका just hang on, நான் இப்போ வரேன். समीरा, I'm here समीरा. This number can't be. மா எவ்வளவு நேரமா சுத்த விடுவ? உனக்கு வழி தெரியுமா தெரியாதா? இங்கதான் சார், தேடி பார்க்கலாம் சார். அவங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, சும்மா ஏன் சார் கத்தி பயமுத்துறீங்க? டேய் எனக்கே சொல்லி தரியா? சரி உனக்கே கோவம் வருது. இதெல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு என்னமோ உன் மேல தான் சந்தேகம். நாவலாம் பேசாதீங்க சார். சார் அவருக்கு எதுவும் தெரியாது. ஏய் ஓடி. சார் பொண்ணு போய்
ஓடுறா ஓடுறா என்ன மறைக்கிற உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அவர் இல்ல சார் ஏய், வாய் மூடு. அவருக்கு ஏதோ தெரியாது சார் நீ இப்ப யாருன்னு சொல்லல ஏய், சொல்லிட்டே இருக்கல முதல்ல நீ சாகு நீ போ நீ யாரா உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்றா இவன் மட்டும்தானா கூட எவனாவது வந்திருக்கானா இங்க இருந்து தப்பிச்ச ஒரு பொண்ணு போய் அவளை குடி சரி இவன் மட்டும் தான் சொன்ன புடிச்சு கட்டுற அவளை சார் ஜீவிகா எங்க இருக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன் இங்கதான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கேன் பொண்ணை போட்டு அடிக்கிறீ ஏய் யாரா நீங்களா வந்துகிட்டே இருக்கீங்க வர வழியில கூட 2 பேரை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தானே வரட்டும் பாத்துக்கிறேன் ஒருத்தி தாண்டா என்கிட்ட இருந்து தப்பிச்சவன் Leave her! You rotten psych! ஏய் அமைதியா இரு Leave her alone! விடுறா அவள! டேய்! உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் இதே கெரிதான் இதே அவங்ககிட்ட சொல்றேன்னு பாக்குறீங்களா நான் அதை பாக்குறதுக்கு தான் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்களே போலீஸ் பண்ணி நிக்குது பாரு தமிழோட கார் இந்த பக்கம் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அப்படி போங்க போடா இன்னைக்கு எல்லாரும் செத்தீங்கடா கண்ணை தூக்கி போடுறான்
நீ போ, இவனை நான் பாத்துக்கிறேன். திஷத், சமீரா, ரன் ரன். ஜீவிகாவை காப்பாத்துங்க. ஷோ, நான் பாத்துக்கிறேன். ஓகே. சமீரா, ஏய் ரன் தல்ரா. ரன் சமீரா, ரன் சமீரா, கோசே ஜீவிகா. முடிஞ்சா என்ன கொல்லிட்டு போ. Kill me. சாவடா. சுடுறா பாப்போம். நீ முதல்ல சாவரியா? பின்னாடி பாடுறா. கடந்த 6 வருடங்களாக பெண்களை கடத்தி துன்புறுத்தி கொலை செய்து அதனை டார்க் வெப்பில் பதிவிட்ட மர்ம நபர் கொலை செய்யப்பட்டுள்ளார். சைபர் கிரைம் மூலமாக அதன் இணையதள அட்மின்ஸ் அனைவரையும் காவல்துறை தேடி வருகின்றனர். தங்களின் தோழி உயிரை மட்டுமின்றி மற்ற பெண்களின் உயிரையும் தங்கள் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய நாள் வரை தமிழக டிஐஜி ராஜ்குமார் வெகுவாக பாராட்டியுள்ளார். இதுபோன்ற கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதால் பெண்களின் நிலை கேள்விக்குறியாகவே உள்ளது. நான் இவ்வளோ வருஷமா தேடிட்டு இருந்த கதை எனக்கு இப்போ கிடைச்சது. ஆனா எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் இவங்க தான். இத்தனை வருஷமா எந்த புக்கும் கத்து தராத ஒரு விஷயம் இவங்க கத்து தந்தாங்க. நடந்ததெல்லாம் எங்களை எல்லாரையும் மாத்திடுச்சு. ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தவன் நின்று ஒரு நிமிஷம் வாழ்க்கைய பார்த்தான், உணர்ந்தான். மியூசிக் பேஷன் வெறியா ஓடிட்டு இருந்தவன் அவனுக்குள்ள அடுக்கி வச்ச கோவத்தையும் வலியையும் தாண்டி சின்ன சின்ன விஷயத்துல தான் சந்தோஷம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். எவ்வளோ பார்த்துருக்கோம் இந்த கண்கள். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட பறக்கிறத நிறுத்தல. கொடூரமான மிருகத்துக்கு கூட தான் உயிரை இன்னொருத்தருக்காக தியாகம் பண்ணலான்னு புரிய வச்சான். சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். எவ்வளோ கத்து கொடுத்துட்டா எங்களுக்கு. மனிதனோட மறுமுகத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் அவளுக்குள்ள இருக்கிற மனிதத்தை கொஞ்சம் கூட யாராலையும் மாற்ற முடியல. இப்போ நடந்ததெல்லாம் இந்த புக்காலையா இல்ல சின்ன வயசுலேருந்தே நான் டிப்ரெஷன்ல இருந்ததுனாலயா? ஒரு நெகட்டிவ் தாட்டை மைண்ட்ல வச்சுட்டே இருந்தோன்னா அதுக்கு ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன். நெகட்டிவ் தாட்ஸ் வருது ரொம்ப நேச்சுரல் தான். ஆனா அதை பத்தி ரொம்ப நேரம் யோசிக்காம மறக்கிறது தான் சந்தோஷமா வாழறதுக்கான வழி. அதனாலதான் நான் ஆரம்பிச்சதை நாங்க எல்லாரும் சேர்ந்தே முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த உலகம் நமக்கு அடுத்த நொடி என்ன பிளான் வச்சிருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில வரப்போறவங்க நம்ம பாதையை எப்படி மாத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம கையில இருக்கிற ஒரே சூப்பர் பவர் நம்ம நம்பிக்கை. நம்ம நம்பிக்கையால ஒரு கல்லை கூட கடவுளா மாத்த முடியும். அதே நம்பிக்கையால நம்ம வாழ்க்கைய நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்த முடியாதா என்ன? ஒரு பெருஞ்சுழலில் மாட்டி பல இன்னல்களை கடந்து புயல் ஓய்ந்தது போல சிக்கலில் இருந்து மீண்டே வருவாய்.
அமைதி பெறுவாய். பின் நீலப்பறவையின் கூக்குரல் கேட்க இது முடிவல்ல, பேரழிவின் ஆரம்பம் என்று நீ அறிவாய்.